எடுப்போம். காலைகள் தோறும் கிருபைகள் புதிதாயிருக்கிறது. வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே புது கிருபையால் நம்மை நிரப்புகிற தேவன். ஆண்டவரே, இந்த நாளில் மன்னாவிய தேவனை எனக்கு தருவீராக என்று கேட்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்கள் கிருபைகளை தேவன் தருவீராக. கிருபைக்காய் காத்திருக்கிறோம் என்று அவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே, இந்த கிருபை எங்களுக்கு வேண்டும். எங்களை வழி நடத்துகிற தேவ தயவு, தேவ கிருபை எங்களுக்கு வேண்டும். எங்களை வழி நடத்துவீராக, உங்களுடைய கிருபையால் எங்களை நிரப்புவீராக என்று கேட்போம். தேவ கரம் நம்மை தொடர்ந்து ஆளுகை செய்வதாக. மகிமையின் பிரசனம் தொடர்ந்து நம்மை ஆளுகை செய்வதாக. தேவ கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலை நேரத்தில் புது கிருபையால், புது மன்னாவினால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக தாகத்தோடு காத்திருப்போம். கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம் திவ்ய கிருபை வேண்டும் நாதா. ஆராதனையில் கிருபை வேண்டும் நாதா. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே, உம் திவ்ய கிருபை வேண்டும் நாதா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த விதமாக நாம் பாடல் காலையிலே முதலாவது பாடலை பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
கூடாது. ஒரு கிருபையால் எங்களை விடுவித்திருக்கிறேன், கிருபையால் எங்களை போஷித்திருக்கிறேன், கிருபையால் எங்களை பாதுகாத்திருக்கிறேன், கிருபையாலேயே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று என் ஜீவனோடு இருக்கிறோம். எங்களுடைய நீதி இல்லை, எங்களுடைய நியாயங்கள் இல்லை, எங்களுடைய பரிசுத்தம் இல்லை, எங்களுக்கு என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை. ஆண்டவரே, தகுதியில்லா எங்களை கூட உமது கிருபை வழி நடத்தி இருக்கிறது. ஆண்டவரே, இந்த கிருபைக்காக நன்றி, அந்த கிருபைக்காக நன்றி. எங்களை பரிசுத்தப்படுத்தின அந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, கிருபைக்காய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து தேவ கிருபை எங்களை அழகை செய்வதாக, பூரண கிருபை எங்கள் நிறைவாய் இருப்பதாக, தேவ கிருபை எங்களுக்கு ஊற்றப்படுவதாக. கிருபையின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, கிருபையின் ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாத நிரப்புவீராக. இடமில்லாமல் போக மட்டும் நிரப்புகிற தேவன், நிறைவாய் மாற்றுகிற தேவன், எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழியை செய்கிற தேவன், உமது கிருபையால் எங்களை நிரப்புவீராக. இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம், தாகத்தோடு நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கிற அந்த கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. தேவ கிருபை எங்களுக்குள் பெருகி இருப்பதாக. கிருபை கொண்டு பொருந்தினவர்களாய் எங்களை மாற்றுங்க. மரியாதை பார்த்து நீங்கள் கிருபை பெற்றால் என்று மாற்றின்படி அல்லது மற்ற ஜனங்களுடைய பார்வையில் நாங்கள் கிருபை பெற்றவர்களாய் அவரே காட்சி அளிக்கும்படி தேவனே, ஒரு கிருபை எங்களுக்குள் வேண்டும், அந்த கிருபை எங்களுக்குள் வேண்டும். எங்கள் வாழ்வில் கிருபை பொருந்தினவர்களாய் மாறணும், கிருபை பெற்றவர்களாய் மாறணும். தேவ பார்வையில தயை பெறத்தக்கதாக கிருபை பொருந்தினவர்களாய் எங்களை மாற்றுங்க, கிருபை பொருந்தினவர்களாய் எங்களை மாற்றுங்க. தேவ கிருபை கர்த்தரை வாஞ்சித்து இருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரையோடு இடைபடுவீராக, ஒரு கிருபையால் எங்களை நிரப்புவீராக. இந்த வார்த்தை எங்களுக்குள் இடைபடுவதாக, அந்த வார்த்தை எங்களுக்குள் கிருபையாய் நிலைத்திருப்பதாக. தேவ கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரை எங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த கிருபைக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ வார்த்தை எங்கள் மத்தியில் நிலைபெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இது நாளிலும் காலை நேரத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே கிருபைக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். ஒருவேளை கிருபைக்காக காத்திருக்கிறதை சிலர் அலட்சியமாக நினைப்பார்கள். கிருபை என்று சொல்லி என்ன கிடைத்தது, கிருபை என்ன செய்யும் ஒரு மனுஷனுக்கு, இப்படியெல்லாம் அநேக வார்த்தைகளை நாம் கேட்கலாம். ஆனால் கிருபை தான் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறது, ஆசீர்வதித்திருக்கிறது. 2 நாட்கள் தியானித்தோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். அடுத்ததாய் கிருபை நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. பெரிய ஒரு கிருபை. இந்த கிருபையை வாஞ்சித்து தான் அவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே உம் கிருபைதான் வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இப்படி காத்திருக்கிற, கிருபைக்காக காத்திருக்கிற நம்ம மீது அவர் எப்படி இருக்கிறாராம்? பிரியமாய் இருக்கிறார், பிரியமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. யார் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்? சங்கீதம் 147 11வது வசனம். சங்கீதம் 147 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். யார் மேல் இருக்கிறாராம்? முதல் காரியம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காய் காத்திருக்கிற நம்மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டபடியால், பிரியமாயிருக்கிறபடியால் தான் இந்த நாள் அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். நம் மேல் ஒவ்வொரு மீதும் கர்த்தர் நோக்கமாயிருக்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம். அவர் நோக்கமாயிருக்கிறார் நம்மேல். எதற்கு? தமது கிருபையை தருவதற்கு. நம்மேல் நினைவாயிருக்கிறவர், நம்மேல் பிரியமாயிருக்கிறவர் இந்த கிருபையின் ஆவி நிச்சயமாய் தருவாராக. ஆகவே இழந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து இந்த கிருபைக்காக நாம் காத்திருப்போம். முதல் காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு பயந்து. ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த தெய்வ பயம் நம்மிடத்துல அதிகமாய் காணப்படுமானால் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம். ஒருவேளை பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பயம் வர வேண்டும். கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் என்னை காண்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன் எல்ரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் நம்மை ஆராய்ந்தறிந்திருக்கிறார்.
பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அங்கேயும் நம்மளை காண்கிற தேவன், எல்லாவற்றையும் நம்மை பார்க்கிற தேவன். ஆகவே இதை நாம் பயன் இருக்க வேண்டும். ஊழியர் சொன்னார்கள், அவருடைய ஊழியர் பிரயாணத்தில் ஒரு தாயாரை பார்க்கிற போது வீட்டுல டிவி ஓடி கொண்டிருக்கிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை, ஒரு பயம். ஊழியரை கண்டவுடன் ஒரு பயம். ஊழியருக்கே இப்படி ஒரு காரியமாக அழிந்து போகக்கூடிய மனிதர்கள் நாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட வாழ்கிறார். அப்ப தேவன் நம்மை பார்க்கிறார் என்கிறது ஒவ்வொரு நாளும் பயம் நமக்கு வேணும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார், கர்த்தர் நம்முடைய நடவடிக்கைகளை பார்க்கிறார், நம்முடைய ஒவ்வொரு செயல்களை பார்க்கிறார், நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார், ஜெப நேரத்தை பார்க்கிறார், நம்முடைய வேத வாசகங்களை பார்க்கிறார். ஒவ்வொரு இப்படி காரியத்துல நமக்கு பயம் வேண்டும். அந்த பயந்து கர்த்தருடைய சமூகத்துல கிருபைக்காய் காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவரே உமது கிருபை வேண்டும், காலையிலே உமது கிருபை தருவேன் என்று சொன்னீரே, எனக்கு கிருபையை தாரும், இந்த நாளின் கிருபையை தாரும், எனக்கு பலனை தாரும், இந்த கிருபையை ஊற்றும். இப்படி காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நிச்சயமாய் பிரியமாய் இருக்கிறவர்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார், நிறைவாய் அனுப்புகிற தேவன் அவர். அப்ப பயந்து கர்த்தருக்கு காத்திருந்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. சங்கீத புத்தகம் 18வது சங்கீதம் 4ஆம் 5ஆம் வசனத்திலே தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அதன் பின் ஆசீர்வாதத்தையும் நாம் பார்க்கலாம். சங்கீதம் 18:4-5 வசனம். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. பாருங்கள், தாவீது பாடுகிற இந்த வார்த்தையின்படி நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கலாம். மரண கட்டுகள் சுற்றி இருக்கலாம், துர்ச்சன பிரவாகத்தை நாம் பயப்படுத்தி இருக்கலாம், நம்மை பாதாள கட்டுகள் சூழ்ந்திருக்கலாம், மரண கண்ணிகள் நம்மேல் விழுந்திருக்கலாம். இதுல வாழ்க்கையின் பிரயாணத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்கள் இப்படி வந்தாலும் கூட சங்கீதத்தின் புத்தகம் 33ஆம் சங்கீதத்துல 18-19 வசனங்களை பாருங்கள். சங்கீதம் 33. தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. இந்த வேத வார்த்தை நமக்கு அந்த பதிலை சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறது. எதற்கு? அதான் முதல்ல சொன்னார், மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் பயன்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் எல்லாம் எனக்கு வந்தது. ஆனா எப்படி தப்பித்துக் கொண்டார்? வசனம் சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவரின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறது. அதுதான் கிருபை. கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாக்களை அழிவிலிருந்து தேவன் காப்பாற்றுகிறார். மரண கட்டுகளிலிருந்து, பாதாள கட்டுகளிலிருந்து கிருபை காப்பாற்றி விடுகிறது ஒரு மனுஷனை. மரணத்திலிருந்து அவன் காப்பாற்றப்படுகிறார். அதுதான் தாவீது ஆண்டவரே ஒரு கிருபையை நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏன்? இந்த கிருபை என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து, அழிவிலிருந்து என்னை காத்துக் கொள்கிறது. அடுத்த வசனத்தில் சொல்கிறார் 19, பஞ்சத்திலே உயிரோட காக்கிறது. ஆத்மாவை அழிவிலிருந்து காக்கிறது, பஞ்சத்திலிருந்து உயிரோட காக்கிறது. இதுதான் அவருடைய கிருபை. இந்த கிருபையை தான் நாம் அவருடைய சமூகத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களுக்கு அதிகமாய் வேண்டும் என்று அவருடைய சமூகத்தில் கேட்கிறோம். அப்ப பாருங்கள், மரண கட்டுகள், பாவ கட்டுகள் இது எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் இதிலிருந்து நம்மை விடுவிக்கிறது ஒன்றே ஒன்றுதான். அந்த 18 வசனம் சொல்கிறது, அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை, ஆத்துமாக்களை அழிவிலிருந்து காக்கிறார். பஞ்ச காலத்திலே கூட அவர்களை உயிரோடு காக்கிறார். அதுதான் தேவ கிருபை. இது தேவ கிருபை தான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் வாஞ்சிக்கிறோம், கேட்கிறோம். இந்த கிருபையால் ஒவ்வொருவரையும் தேவன் நம்மை நிரப்பட்டும். இந்த கிருபைக்கு அதிகமாய் வாஞ்சிப்போம். செயின்ட் அகஸ்டின் என்கிற ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கை, ஆரம்ப கால வாழ்க்கையிலே தன் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தவர். தன்னுடைய நோக்கத்தின்படியெல்லாம், உலகத்தின் ஆசைகளின்படியெல்லாம் வாழ்ந்த பிறகு அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படுகிறார். மனம் திரும்பின பிறகு ஒரு தீர்மானத்தோடு வாழ்கிறார். காலையிலே போய் கர்த்தரை சமுதாயம் கேட்பாக, ஆண்டவரே உமது கிருபை எனக்கு வேண்டும், உமது கிருபை எனக்கு வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு மனுஷன்.
செயின்ட் அகஸ்டின் கேத்தலிக்குடைய அந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு மனுஷர், ஒரு புனிதராக அவரை சொல்லுகிறார்கள். ஒரு பெரிய ஒரு மனுஷர் பாருங்கள், அவர் முன்னாள் வாழ்க்கை மிகவும் மோசமானது. அதற்கு பின்பதாக அவருடைய கிருபை அதிகாலையில போய் கேட்பாராம். சங்கீதம் 23:6 வசனத்தை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 23:6. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாருங்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவரீருடைய நன்மை, தேவரீருடைய கிருபை நம்மை தொடர வேண்டுமானால் அதிகாலையிலே ஆண்டவரே ஒரு கிருபை எனக்கு வேண்டும். கிருபையை போக்கடித்து விடக்கூடாது. அநேகர் போக்கடிக்கிறார்கள், இழந்து போகிறார்கள். நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே ஒரு கிருபை எங்களுக்கு வேண்டும், எங்களை வாழ வைக்கிற, எங்களுக்கு ஜீவன் தருகிற, பஞ்ச காலத்தை எங்களை உயிரோடு வைக்கிற, எங்களை நீதிமானாய் மாற்றுகிற இந்த கிருபை எங்களுக்கு வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் நமது கிருபையால் நிரப்புகிறார். சங்கீதம் 94:18 வசனத்தை பாருங்கள். இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற அனுபவங்கள். 94 சங்கீதம் 18 வசனம். என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கால் சறுக்குகிறது, என் பலம் குறைந்து போகிறது, என்னுடைய வேலையெல்லாம் இழந்து போகிறது, என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகிறது, தொழிலிலே வியாபாரத்திலே விருத்தியே இல்லை, எல்லாம் குறைந்து கொண்டே போகிறது, சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற போது என்னை அவருடைய கிருபை தாங்குகிறது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் எல்லாம் குறைந்து ஆண்டவரே கால் சறுக்குகிறது என்று சொல்லி விழுந்து போகிறேன் என்று சொல்லுகிற போது அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. இந்த கிருபை தான் வஞ்சிக்கிறோம். நம்மை தாங்குகிற, நம்மை உயிரோடு வைக்கிற, நம்மை நீதிமானாய் மாற்றுகிற இந்த கிருபை தான் நாம் வாஞ்சிக்கிறோம். இந்த கிருபைக்காக தான் காத்திருக்கிறோம். இந்த காத்திருக்கிற நம்மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இது அநேக சூழ்நிலை வருகிறது. கால்கள் சறுக்குகிற சூழ்நிலைகள் ஏராளம் வருகிறது. பலவீனத்தின் பாதை, துன்பத்தின் பாதைகள் ஏராளம் போகிறோம். அப்ப இதிலிருந்து நம்மை காக்கிறது தேவ கிருபை, வேறொன்றும் இல்லை. தேவ கிருபை. உலகத்தின் காரியங்கள் நமக்கு இதுல ஒன்றும் செய்ய முடியாது. கால் சறுக்குகிறது என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று என்னை தாங்கும், அது தேவ கிருபை. அப்ப ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது, கிருபைக்காக நாம் காத்திருப்பது மிக அவசியம். இந்த கிருபை தான் தாவீது நம்புகிறார். சறுக்குகிற போது என்னை தாங்குகிறது அல்லவா, இந்த கிருபை தான் தாவீது யோசித்து ஆண்டவரே இந்த கிருபையை நம்பியிருக்கிறேன் என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4:15 வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அநேகர் தங்களுடைய பிரயாணத்திலே வாழ்க்கையை நீங்கள் பார்த்திருக்கலாம். திடீரென்று கால் சறுக்கி அவர்கள் கீழே விழுகிற போது உடனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள். அவர்கள் வண்டியில ஓட்டி கொண்டிருப்பார்கள். கீழே விழுகிற தருணம் தான் உடனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று. ஸ்தோத்திரம் தான் காப்பாற்றுகிறது. அந்த கிருபை தான் அவர்களை தாங்குகிறது. கீழே விழுகிற போது யார் வந்து பார்க்கிறார்கள்? ஒருவரும் பார்ப்பதில்லை. யார் தூக்கி விடுகிறார்கள்? ஒருவரும் உதவிக்க இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு தாங்குகிறது, அந்த கிருபை. பாருங்கள், அந்த வார்த்தை அழகாய் சொல்லி இருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும். ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் ஸ்தோத்திர ஜெபம் கர்த்தருக்காக எப்போதும் நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று மகிமைப்படுத்துவது அவசியம். ஏன்? ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். கிருபை பெருகும். ஒரே வழி பாருங்கள், ஸ்தோத்திரிப்பது, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது. ஒவ்வொன்றுக்காகவும் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அநேக ஆபத்தில் அப்படிதான் காப்பாற்றப்படுகிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த கிருபை காப்பாற்றுகிறது, அந்த கிருபை தாங்குகிறது. கால் சறுக்குகிறது என்று சொல்கிற போது தெய்வ கிருபை நம்மை தாங்குகிறது. ரோமர் 5:20 வசனம். ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாருங்கள், அநேக பாவத்தின் நிமித்தமாய் அமிழ்ந்திருக்கிறோம். அங்கு கிருபை பெறுகிறது. எப்படி என்று சொன்னால், அந்த சமூகத்தில் தாழ்த்திருந்து ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும் என்று கேட்கிற போது பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர் போடுகிறாராம். சமுத்திரத்தின் கடியாந்திரங்களிலே நம்முடைய பாவங்களை தூக்கி போடுகிறார்.
அதற்கு பின்பதாக ஸ்தோத்தரிக்கிறோம் பாருங்கள், அப்போ கிருபை பெருகுகிறது. பாவத்தோடு இருக்கிற கிருபை பெருகாது. பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கிறோம், அப்போ கிருபை பெருகுகிறது. சொல்கிறது, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகுகிறது. அந்த மன்னிப்பை கேட்டு நம்ம இன்னும் ஸ்தோத்தரிக்கிற போது அவர் கிருபை அதிகமாய் தருகிறார். அளவில்லாமல் நமக்கு அதிகமாய் கிருபைகளை தருகிற தேவன். செயின்ட் அகஸ்டினை குறித்து சொன்னேன் பாருங்கள். அவர் பின்னால் 4 நாட்களிலே அவர் ஊழியத்திற்காக அநேக இடங்களுக்கு போய்விட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டிலே போய் நின்று கொண்டிருந்தார். இவர் அமைதியை நின்று கொண்டிருக்கிறதை பார்த்து தூரத்தில் அவருடைய பழைய நண்பன் ஒருவர் அங்கே இருந்து பார்த்து, இது அகஸ்டின் தானே என்று கண்ட உடனே வேகமாய் அகஸ்டின் என்று கத்தி வேகமாய் ஓடி வந்தார். இவர் இங்கே இருந்து ஐயோ வருகிறானே அப்படின்னு சொல்லி அமைதி நின்று கொண்டே இருந்தார். வேகமாய் ஓடி வந்து அவனை கட்டி அணைந்து உள்ள அந்த நண்பன் கையை தூக்கினாராம். இவர் சொன்னாராம், தள்ளி நெல், நான் அந்த அகஸ்டின் அல்ல, நான் புது அகஸ்டின். இவருக்கு ஒரு வேறு யாரோ மனிதனோ என்று ஒரு அச்சம் அந்த நண்பனுக்கு. அவன் அப்படியே திகைத்து போனான். நீ அகஸ்டின் தானே என்று கேட்டதும், நான் அகஸ்டின் தான், ஆனால் பழைய அகஸ்டின் அல்ல, நான் இப்போ புதிய அகஸ்டின், நீ தள்ளி நெல் என்று சொல்லி தள்ளி வைத்து விட்டான். அவன் என்ன செய்வது என்பதை வந்த விதமாகவே ஓடிவிட்டான். பழைய பாவ வாழ்க்கையில் அவனோடு கூட இருந்த மனுஷன் அவன் இன்னும் பாவத்தில் இருக்கிறான். ஆனால் அகஸ்டினுக்கு காலையிலேயே கிருபைக்காய் காத்தபடியால் இந்த பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு கிருபை வேலை அடைத்துக் கொண்டது. இன்னும் அப்படியா நான் நண்பன் தான் என்று சொல்லி அவர் கட்டி அணைத்திருந்தால் 2 பேரும் மீண்டும் பாவத்திற்கு போயிருப்பார்கள். காலையிலே காத்திருந்த கிருபை பாவத்திலிருந்து நம்மை விலக்கி நீதிமானாய் மாற்றுகிறது. மரண கண்ணிகளுக்கிலிருந்து நம்மை காத்துகிறது. பாதாள கட்டுகளிலிருந்து நம்மை காத்துக் கொள்கிறது. இதுதான் தேவ கிருபை. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கிருபைக்கு காத்திருந்தால் பாவம் அணுகாது. இதான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை சொன்னேன். கிருபைக்காய் அவர் காத்திருந்தபடியால் அந்த பழைய பாவம் திரும்பி வந்தாலும் கூட வேலி அடைக்கப்பட்டு காக்கப்பட்டார். இதுதான் தேவ கரம் நம்மை தாங்குகிறது. ஒவ்வொரு நாளும் எந்த காரியத்திலையும் பாவத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி தேவ கரம், தேவ கிருபை நம்மை தாங்குகிறது. அதன் ஆயக்காரனுடைய ஜெபத்தை சொல்லுகிறார், கிருபையாயிரும் என்று ஜெபித்தபடினால் அவன் நீதிமானாய் புறப்பட்டு போனான். வெளியே போகிற போது அவன் நீதிமானாய் போனான். கிருபை நம்மை நீதிமானாய் காத்துக்கொள்ளும். நம்முடைய பாவங்களை உடைத்து தெரிந்து நம்மை நீதிமானாய் மாற்றுகிற இந்த தேவ கிருபை நமக்கு அதிகமாய் அவசியம். நம்ம வீட்டில் கிருபை நிறைந்திருந்தால் கிருபையின் ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கும். நம்முடைய வீடு கிருபையால் நிறைந்திருந்தால் ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். எங்க குடும்பத்தை கிருபையால் நிரப்புங்க. எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கிருபையாக இருக்கட்டும், உங்களுடைய கிருபை நிரம்பி இருக்கட்டும் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சன்னிதானத்தை நாம் கேட்க வேண்டும். இந்த கிருபை நமக்கு என்ன செய்கிறது? நமக்கு தடைபட்டிருக்கிற வேலைகளை தருகிறது, தடைபட்டிருக்கிற நன்மைகளை தருகிறது, தடைபட்டிருக்கிற உலக ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வந்து தருகிறது. தேடி வந்து கிருபை தரும். வீட்டிற்குள் கதவை சாத்தி ஆண்டவரை கிருபை போதும் என்று காத்திருந்தால் உலக நன்மை தானாய் தேடி வரும், வேலைகள் தேடி வரும், உலகத்தின் தேவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொண்டு வருவார், நன்மைகளை கர்த்தர் தருவார். ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ நம்முடைய கண்கள் நமக்கு ஒத்தாசி வருகிற பர்வதங்களை நோக்கி பார்த்து கிருபைக்காய் கெஞ்ச வேண்டும். கிருபைக்காய் கெஞ்சிவிட்டால் நம்முடைய தேவை, நம்முடைய வழி நடத்துதல், ஆசீர்வாதங்கள், சுகம், பலன் எல்லாவற்றையும் தேவன் தருவார். அப்போ கிருபைக்காக கர்த்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 63:3 வசனம். சங்கீதம் 63:3. நான் ஒருவனாய் ஆளையை ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஜீவனுக்காக ஓடுவதை பார்க்கிலும் ஆண்டவரே ஒரு கிருபை வேண்டும் என்று சொல்லி காத்திருப்பது நமக்கு ஜீவனை தரும். அதை முதலிலே தியானித்தோம் சார். தாவீதுடைய முன்னான நாள் மரண கட்டுகள், பாவக்கட்டுகள், துர்ச்சன பிரவாகம், மரண கண்ணிகள் எல்லாம் வந்து வந்தது. ஆனா கிருபைக்கு காத்திருந்தால் பாருங்கள், அந்த மரணம் எல்லாவற்றையும் நீக்கி ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். கிருபை ஒரு மனுஷனுக்கு ஜீவனை தருகிறது, ஜீவனை தந்து அவனை வழி நடத்துகிறது, ஆத்துமாவை அழிவுக்கு விலக்கி காத்துக் கொள்கிறது, மரணத்திலிருந்து அவனை விடுவிக்கிறார், பஞ்ச காலத்தில் அவனை விடுவிக்கிறார். அதுதான் தேவ கிருபை. இந்த கிருபை தான் தேடி நாம் இங்கே பார்க்கிறோம். தாவீது சொல்கிறார், ஜீவனை பார்க்கிலும்
கிருபை நல்லது. ஏன்னா அந்த கிருபை நமக்கு ஜீவனை தரும். கிருபை நமக்கு எல்லாத்தையும் தரும். ஜீவனை தேடுவதை பாருங்கள், கிருபையை தேட வேண்டும். நம் கிருபையை தேடி கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறபடியால் நாம் அவருடைய பார்வைக்கு பிரியமா இருக்கிறோம். அதான் நாங்கள் முதலே சொன்னபடி அவர் கிருபைக்கு காத்திருக்க கர்த்தர் நம் மேல் பிரியமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அநேகரை பார்க்கலாம், கேட்கிற போது எப்படி இருக்கிறீர்கள் என்றால் ஏதோ கிருபையால் இருக்கிறோம். என் நண்பர் அடிக்கடி தான் சொல்வது உண்டு. அவர் எப்போது பேசி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சரீரம் பலவீனமான ஒரு மனுஷர். எப்போ கேட்டாலும் ஏதோ கிருபையில நல்லா இருக்கிறோம். ஊழியங்கள் எப்படி போகிறது? கிருபையில நல்லா போகிறது. நல்ல பலவீனப்பட்டு இருக்கிறார் மனுஷர். அவரிடத்துல கேட்டா சொல்லுவார், கிருபையால் நன்றாக இருக்கிறோம். நேரம் காலை 6 மணி. யாவரும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுகள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று இயேசு சொல்கிறார். எபிரேயர் 12:14. Make every effort to live in peace with all men and to be holy. Without holiness no one will see the Lord. Hebrews 12:14. சங்கீதம் 86:13 வசனம். சங்கீதம் 86:13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. அந்த கிருபை என்ன செய்தது? அழிவிலிருந்து காத்தது, பாதாளத்திலிருந்து காத்தது, மரண கண்ணிகளிலிருந்து நம்மை காத்து ஜீவனை நமக்கு கொடுத்த கிருபை அது. அதான் அழகாய் சொல்லி இந்த விண்ணப்பத்தில் தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு பாராட்டின ஒரு கிருபை பெரியது. 90ஆம் சங்கீதத்திலே 17ஆம் வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் வாசிக்கலாம். 90:17. 90:17. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. நீர் பாராட்டின உமது கிருபை பெரியது, எங்கள் மேல் உமது பிரியம் இருப்பதாக. விண்ணப்பத்தை பாருங்கள், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எப்போ பிரியமா இருக்கிறார்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்போ பிரியம் எப்போ நமக்கு வரும்? இவர் விண்ணப்பம் செய்கிறார், நிறைய பிரியமாயிரும் என்று. அதுக்கு ஒரு வழியும் நமக்கு தாவே சொல்லி இருக்கிறார், கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். பிரியமாயிருக்கிற ஒருவரையும் ஆத்மாவை அவர் தள்ளாட விட்டார். ஒவ்வொருவரையும் அவர் குறைவோடு வாழ விட மாட்டார். எல்லாவற்றையும் நிறைவாய் நமக்கு தருவார். ஜீவனை பார்க்கலாம், இந்த கிருபை நல்லது. அதனாலதான் கதைதோறும் கிருபைக்காக அவர் சமூகத்தை காத்திருக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 9ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே பாருங்கள், நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்படி என்றால் என்ன? கர்த்தரோடு நடந்து கொண்டிருந்தார், கர்த்தருக்காய் காத்திருந்தார். அதான் கிருபை அவரை மூடிக்கொண்டது. கர்த்தரோடு வாழ்ந்து அவருடைய சமூகத்தை எப்போதும் கேட்டு பேசிக் கொண்டிருந்தபடியால். சஞ்சரித்து என்றால் என்ன? தினந்தோறும் அவரிடத்தில் பேசின மனுஷன். அப்போ தினந்தோறும் ஆண்டவருக்காய் காத்திருந்தபடியாலே கர்த்தர் அவன் மேல் பிரியமாக இருந்தார். அதுக்கு அந்த அதிகாரத்தை பார்க்கலாம். 6ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், மனஸ்தாபப்பட்டு 7ஆம் வசனத்துல எல்லாரையும் அழிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற போது, அழிப்பேன் என்று கர்த்தர் நிற்கிற போதுதான் என்ன கிடைக்கிறது? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைக்கிறது. அழிப்பேன், எல்லாரும் அழிந்து போவார்கள் என்று கர்த்தர் சொல்லி நிற்கிற போதுதான் தினந்தோறும் ஒரு மனுஷனுடைய சமூகத்துல வந்து நின்று காத்திருக்கிறார். அந்த மனுஷனுக்கு அவர் மேல் பிரியம் இருந்தபடியால் கிருபை கிடைத்தது. அதுவும் தாவீது அதிகமாய் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். அவர்கள் மேல் கிருபை பெருகிறது. இந்த பிரியமா இருக்கிறவர்களை ஆத்துமாக்களை பாதாளத்திலிருந்து அழிவிலிருந்து விலக்கி காத்துக் கொள்கிறார். அதான் இந்த நோவாவுக்கு பெரிய ஒரு கிருபை. எல்லாரையும் அழிப்பேன் என்று சொல்கிற போது அவருக்கு கிருபை. அதே போல ஆதியாகமம் 18ஆவது அதிகாரத்துல 3ஆம் வசனம். ஆதியாகமம் 18:3. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால்
நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். பாருங்கள், இங்கே ஆபிரகாமினுடைய காரியத்தை பார்க்கிறோம். ஆபிரகாம் 3 புருஷர்கள் வருகிறார்கள். அந்த சமபூமியிலிருந்து வந்து கொண்டிருக்கும் ஓடி போய் இவன் தலை வணங்கி சொல்லுகிறார், ஆண்டவரே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு பின்பதாக அவர்கள் சொன்ன வார்த்தை வந்த நோக்கம் அதை சொல்லுகிறார்கள். அவர்கள் உற்பத்தி காலத்திலே சாராளுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி எல்லாரும் அந்த வார்த்தையை பேசுகிறார்கள். நம்ப முடியவில்லை. எல்லாம் பேசிவிட்டு திருப்பி வழி எழுப்புவதற்கு 16ஆம் வசனத்திலே இந்த புருஷரோட கூட அவன் சோதோமை நோக்கி ஆபிரகாம் வழி அனுப்பி விட போகிறார். ஒவ்வொரு பலரும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆபிரகாமை குறித்து அவனுக்கு ஏதாவது மறைக்காமல் இருப்பேனோ, அவனுக்கு ஏதாவது சொல்லாமல் இருப்பேனோ என்று சொல்லி இந்த சோதோமை அழிக்க போகிறேன் என்று சொல்லி இந்த மனுஷர்கள் மூலமா இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆகவே நீ புறப்பட்டு ஓடு என்று ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு எவ்வளவு தூரம் ஓட நீ போக முடியுமோ நீ மலைக்கு ஓடிப்போ, உன்னை காத்துக்கொள் என்று. அடுத்த அதிகாரத்திலே பாருங்கள், 19ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களை வெளியே கொண்டு போய்விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. தேசத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு கிருபையை வைத்தது நிமித்தமாய், ஆபிரகாமிடத்தில் கிருபை வைத்தது நிமித்தமாய் கர்த்தர் சொன்னார், அழிவை குறித்து சொன்னார். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அவனை காப்பாற்றும்படிக்கு ஓடிப்போ என்று சொல்லி தேவ மனுஷனை கொண்டு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதனால அவன் என்ன சொல்லுகிறார்? 19ஆம் வசனத்திலே பாருங்கள், லோத்து சொல்லுகிற பதில், உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. ஜீவனை காக்க, பிராணனை காக்க தேவன் எனக்கு செய்த கிருபையை பெரிதாய் விளங்க பண்ணினேன். ஆனாலும் ஒரு மறுபடியும் ஒரு காரியத்தை வைக்கிறான் பாருங்கள், மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றார். ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்கிற போது கூட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அதற்கு பதில் என்ன? அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 21ஆம் வசனம், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம். பாருங்கள், இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம். ஜீவன் தப்பு பண்ணினேன், நீ முடியாதே போகிறேன் என்று சொல்லி சொன்னாய், அப்பவும் உனக்கு ஒரு அனுக்கிரகம், அப்பவும் ஒரு கிருபை. நீ ஓட முடியாது என்றாலும் கூட உனக்கு ஒரு சிறிய ஊரை அழிக்காமல் விட்டு வைக்கிறேன், அதுதான் கிருபை. இந்த கிருபை தான் நம்ம வழி நடத்துகிறது. அதான் சொல்லுகிற அந்த 19ஆம் வசனத்தை, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. ஏன்? பிராணனை காக்கும்படி கர்த்தர் வழி நடத்தினாரே, ஜீவன் தப்ப பண்ணினாரே, அதுதான் பெரிய கிருபை. இந்த ஜீவனை நமக்கு தருகிறது, பாதாளத்தின் அழிவிலிருந்து நம்மை காக்கிற கிருபை. இந்த கிருபை தான் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் கண்களில் கிருபை கிடைப்பதாக, லோத்து சொன்னது போல கிருபை கிடைத்ததே என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்மேல் அவர் பிரியமாய் இருப்பார், கிருபையால் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவார். கர்த்தருடைய சன்னிதானத்தை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்கள் கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக, எங்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருப்பீராக. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உமக்காக நாங்கள் காத்திருக்க கிருபை செய்யுங்க. அந்த கிருபைக்கு காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம். தினந்தோறும் காலையில் சன்னிதானத்தில் வந்து இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாங்கள் காத்திருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையால் எங்களை நிரப்புவீராக, பாதியாகி எங்கள் மேல் கிருபையாயிருப்பீராக என்று கேட்போம். ஆண்டவரே, எங்கள் ஜீவனை தருகிற இந்த கிருபை வேண்டும். எல்லாரும் கேட்போம், நம்மை ஜீவனை தருகிற கிருபை, பாதாளத்திலிருந்து நம்மை காக்கிற கிருபை, அழிவிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளுகிற கிருபை, இந்த கிருபை அதிகமாய் நமக்கு வேண்டும். பாதாளத்திலிருந்து நம்மை தப்ப பண்ணுகிற, மரண கண்ணிலிருந்து நம்மை தப்ப பண்ணுகிற கிருபை, ஜீவன் தப்பும்படி நோவாவுக்கு தேவ கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லாருக்கும் அழிவு, ஆனால் நோவாவுக்கு ஒரு கிருபை காத்து கொண்டது. பாருங்கள், சோதம் பட்டணம் எல்லாம் அழிந்து போனது, ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு, லோத்துக்கு ஒரு கிருபை கிடைத்தது. பாருங்கள், இதுதான் தேவ இரக்கம், இதுதான் தேவன் பிரியமாயிருக்கிற
ஜனங்கள் மேல் வைக்கிற உன்னத ஆசீர்வாதம். அதான் கிருபை. அழிவிலிருந்து காத்துக் கொள்கிறது. பஞ்ச காலத்திலும் அவர்களுக்கு ஆசீர்வாதம். உயிரோடு வைக்கிற தேவன். பஞ்ச காலத்துல எல்லாருக்கும் அழிவு, ஆனால் கிருபைக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு அதில் ஜீவன் உண்டு. அதில் ஜீவன் தப்பு பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, இந்த கிருபை எங்களுக்கு வேண்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையால் நிரப்புவதாக. ஆண்டவரே, தகுதியில்லாத எங்கள் மேல் தேவ அளவற்ற கிருபை ஆண்டவரை ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரையும் கிருபையால் நிரப்புவீராக. ஆண்டவரை, ஒவ்வொரு மீதும் தேவ கரம் அமரட்டும். தேவ கிருபை அமரட்டும். ஆண்டவரே, கர்த்தர் பிரியமாய் இருப்பீராக. எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவர் எங்கள் மேல் பிரியமாய் இருப்பீராக. ஆண்டவரே, எங்களிடத்தில் காணப்படுகிற குறைகள் குற்றங்களை மன்னித்து உமது கிருபையின் ஆவியால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஜீவனை பார்க்கிறோம், உமது கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிறோம், உமது கிருபை நல்லது. அந்த கிருபையை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையால் நிரப்புங்க. எங்கள் வீடுகளை உமது கிருபையால் நிரப்புங்க. கிருபையின் ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கட்டும். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. அது கிருபையால் நிறைந்திருக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியத்தை கர்த்தர் கிருபையால் நிறைத்திருளுங்க. ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் கிருபையால் நிறைத்திருளுங்க. வேலை, தொழில், வியாபாரம், ஊழியம் எல்லாவற்றிலையும் தேவ கிருபை பெருகட்டும். தேவ கிருபை பெருகுவதாக. கர்த்தர் எங்கள் மேல் கிருபையாய் இருப்பீராக. ஆண்டவரே, இந்த கிருபை எங்களை பாதாளத்திலிருந்து அழிவிலிருந்து எங்களை காத்துக் கொள்ளுகிற தேவ கிருபை ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கிறோம். அழிவிலிருந்து காத்துக் கொள்ளுகிற இந்த கிருபை எங்களுக்கு அதிகமாய் வேண்டும். ஊற்றப்பட்டிருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேல் ஊற்றப்பட்டிருக்கட்டும். எங்கள் குடும்பத்தின் மீது ஊற்றப்பட்டிருக்கட்டும். அழிவிலிருந்து காக்கிற எங்கள் கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தாண்டி தேவ சமூகத்தை அர்ப்பணித்து தருகிறோம். தேவ கிருபை அதிகமாய் எங்களிடத்தை பெருகுவதாக. தேவ கிருபை அதிகமாய் பெருகுவதாக. மரண கனிகள் சூழ்ந்திருக்கலாம், பாதாள கட்டுகளை நெருக்கிக் கொண்டிருக்கலாம். அது விடுவிக்கிற தேவ கிருபை உண்டு. ஏனென்றால் கால் சறுக்குகிறது என்று சொல்கிறது கர்த்தாவே, இந்த கிருபை எங்களை தாங்குகிறது. அந்த கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி தருகிறோம். ஆண்டவரே, உன் கிருபை எங்களை நிறைவாக இருக்கட்டும். அந்த கிருபை எங்களை பாவத்திலிருந்து காத்துக் கொள்கிறது, அழிவிலிருந்து காத்துக் கொள்கிறது, எங்களை நீதிமானாய் மாற்றுகிறது. கருத்துல உப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ கிருபை பெருகட்டும். தினந்தோறும் காத்து கிருபையை பூரணமாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த கிருபைக்காய் அவரை கொடுக்கும்படி வந்த தேவன் இது கிருபையின் சத்தியத்தினால் நிறைந்தவர். எங்களுக்குள் பரிபூர்ணமாய் வாசம் பண்ணுவதாக. பரிபூரணத்தை நாங்கள் கிருபை மேல கிருபை பெற்றிருக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழிவுறும்படி காலையிலே கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி அனுப்புங்க. அர்ப்பணிக்கிறோம். அங்கீகரித்துக் கொள்வீராக. அல்லது இந்த நாளின் பணிகள் ஒவ்வொன்றும் தேவை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துருங்க. இந்த கிருபையாளர்களை வழி நடத்துங்க. தேவ பலன் எங்களோடு கூட இருக்கட்டும். பிரயாணங்களை தேவ சமூகம் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லட்டும். வேலை ஸ்தலத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை ஆளுகை செய்யட்டும். சகலம் நன்மைக்கு இதுவாக இருந்து வழி நடத்தப்படுவதாக. அலைய கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளை பணி செய்கிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை தானும் ஏற்ற நேரத்தை வந்து பணிகள் சீக்கிரமாய் அன்று துரிதமாய் நடைபெறுவதற்கு கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துங்க. தேவை எல்லாரும் சந்தித்துருங்க. ஆண்டவரே, மகன் ஜெயராஜுக்காக திருச்சிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீர பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த கிருபை தாங்கட்டும். புது பலனை கொடுத்து வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவ பலத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Okay.